துணை அனைத்து உறவுகள் நமஸ்காரம். தாம் செய்கின்ற காரியம் எமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறவரை எமக்கு என்னமாக கை தொடாது. அப்படிப்பட்டவனுக்கு நாம் நேசம் அல்ல, எவன் தான் நேசம். ஆனால் எவன் ஒருவன் தன் நினைவிலும் பிறகு நாம் இருக்கின்றோம் என்ற அச்சத்தோடு வாழ்கின்றானோ அப்படிப்பட்டவனுக்கு அவன் நினைத்தது தேடியது மட்டுமல்லாவில்லை, நினைவாக பலவும் தரப்படும். தொட்டது பெய்தது அனைத்தும் பொன்னாக விளைவேறும். நீ எம்மை தொடர்ந்து எமது நோக்கு சிறங்கி சரியாது நடந்தால் நாம் உனக்கு அறிவித்துள்ளது மட்டுமின்றி அறிவித்தால் பலமும் உண்மையிலும் தோன்றும் தானாக விதிச்சு வந்து நிற்கின்றது என்று நமது குலதெய்வ பிரம்ம பிரகாச ஆண்டாக்கு திருவார் இப்ப நான் வந்துட்டு ஒரு குட்டிகள் தான் சொல்லுவேன். ஒரு ஊர்ல வந்து ஒரு சிற்ப கலைக்கூடம் பண்ணிருந்தான். அப்ப வந்து அங்க வந்து ஒரு சிலை வந்து அப்ப வந்து சிற்பி வந்து ஒரு சிலையை வந்து செதுக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த கலைக்கூடத்துக்கு வந்து ஒரு நபர் வந்து எல்லா சிற்பத்தை வந்து பாக்குறதுக்காக வந்தாங்க. அப்படி வந்துட்டு இந்த சிற்பி கிட்ட கேட்டாரா, என்ன நீங்க பக்கத்துலயே அதே மாதிரி ஒரு சிலையை வச்சிருக்கீங்க, மறுபடியும் இருந்து அதே மாதிரி ஒரு சிலையை செதுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்ப அந்த சிற்பி சொன்னாரா, இல்லங்க இந்த ரெண்டு சிலையும் ஒண்ணுதான், ஆனா வந்து நான் முதல்ல பண்ண சிலையில வந்து ஒரு சின்னதா ஒரு துளை இருக்கு, அதனாலதான் நான் மறுபடியும் அதே பயன்படுத்த பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அதை பார்க்க சிலைய நல்லா உத்து அதுல எந்த குறையுமே அவனுக்கு தெரியும். அப்போ வந்து ஒரு அந்த சிற்பி கிட்ட வந்து அவர் சொன்னாரா, நான் பார்த்திருக்கு என் கண்ணுக்கு எந்த குறையுமே தெரியலையே, நீங்க எதுக்கு மறுபடியும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். அப்ப வந்து அவர் சொன்னாரா, நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா அது கண்ணு அவங்க கட்டத்துல வந்து லேசான ஒரு கீரல் ஒண்ணு இருக்கும், அதனாலதான் நான் மறுபடியும் கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பாட்டு வந்து ஒரு சின்ன சீரனுக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஒரு சிற்பத்தை நீங்க மறுபடியும் செதுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம். அப்போ சிரிக்க சொன்னாரா, அப்படின்னு சொன்னா. அப்ப வந்து அவங்க பண்ணிக்கிட்டாரு, சரி நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ரெண்டாவது தடவை பண்றீங்க, எந்த வைக்க போறீங்க இந்த சிற்பத்தை அப்படின்னு கேட்டாங்க. அப்ப வந்து சிரிக்க சொன்னா, நாங்க வந்து 20 அடி உயரத்துல வந்து நாங்க வைக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது கிட்ட பார்ப்போம் ரொம்ப உயிர்த்து சிரிக்கிறாங்க. நான் நேருக்கு நேர் பார்த்தப்பவே எனக்கு என் கண்ணுக்கு தெரியல, 20 அடி உயரத்துல வச்சா என்னன்னு தெரியும், நீங்க எதுக்கு நீங்க எப்படி பண்றீங்க, உங்களுக்கு நேரம் தான் உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்ப வந்து சில சொன்னாரா, சொல்றது சரிதான், என் மனசுக்கு தெரியும்ல, அது அங்க ஒரு சின்னதா ஒரு குறை இருக்கு, அப்படி எனக்குள்ள இருக்கிற கடவுளுக்கு தெரியுமே அது சொல்லி அவங்க சொன்னாங்க. இந்த கதைக்கு நமக்கு என்ன தெரியுது, இப்ப நான் சொன்ன ரொம்ப பொருத்தமா இருக்கு, பொருத்தமா இருக்கோம். அதே மாதிரி பண்ணி கடவுள் வந்து நமக்குள்ளதான் இருக்காங்க. சோ நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் யாருக்கு தானே தெரியாம இருக்கலாம், ஆனா நமக்குள்ள இருக்க கடவுள் தான் நிஜமா தெரியும். அதான் அந்த மக்கள் தான் சிரிக்கின்ற காரியம் யாருக்கும் தெரியாது நினைக்கிற வழி நம்ம என்ன வாழ்க்கை தொடாது அப்படின்னு சொல்லி தெய்வம் சொல்லிட்டாங்க. சோ என்ன செயலாத்தாலும் தெய்வத்துக்கு தெரியும். சொல்லி நடந்து தெய்வத்தோட ஆத்மீயம் எனக்கு சொல்லி பரிவாதிக்கும் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. தொடர்ந்து வெளியே பேசுவோம். நமஸ்காரம்.